ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஷாப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்டிக்கல் ஷாப் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் 2 செக்ஷன் உண்டு. ஒன்று பேக் ஆஃபீஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் பேக் ஆஃபீஸில் என்னென்ன இருக்குன்றத ஒரு ஓவரலாக பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு அற்புதமான ஒரு இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் ஹிஸ்ட்ரி அண்டு சேல்ஸ் ஆர்டர். ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆர்டர்னு எடுத்துப்போம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு சேல்ஸ் ஆர்டர் அப்படின்னும் போது தனி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டமரோட ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து நியூ கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய லெஃப்ட் ரைட் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராஜன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமரை ஆட் பண்ணிக்கும். ஸோ கஸ்டமரை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பொருளை வந்து நம்ம சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணுறோம். கிளாஸோ சன் கிளாஸோ இல்லை வந்து பவர் கிளாஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ நான் F2 கொடுத்துட்டு கேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 500 தான் கொடுக்குறாங்க. ஸோ அட்வான்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா 500 கொடுத்துட்டு கேஷ் கொடுத்தீங்கன்னா 500 ஆட் ஆகிடும். ஸோ சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரிண்ட் வரும். அதில் வந்து உங்களுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஷாப் நேமு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இது வந்து A5ல் ஆஃப் பேஜில் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, க்ளோஸ். இப்போது சேல்ஸ்மேன் வைஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். சேல்ஸ்மேனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சேல்ஸ்மேன் ஆட் பண்ணோடனே அவருடைய டீட்டெயில் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போது சேல்ஸ் ஆர்டர் போட்டோம் இல்லையா? இப்போ சேல்ஸ் ஆர்டர் பண்ணவங்க வந்துட்டாங்க. இப்போ மீதி பேமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு செட் பண்ணணுன்னா சேல்ஸ் ஆர்டர் ரெக்கார்ட்ஸில் போய்ட்டு அவங்களுடைய டீட்டெயிலை ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறீங்க. மீதி பேலன்ஸ் அவங்க தரணும். ஸோ வேலெட்டை கிளிக் பண்ணி ஜிபே பண்ணுறாங்கன்னா ஜிபேன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பில்லு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? யூஸ்வலாக இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஷாப்பில் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது சேல்ஸ் ரிட்டன் அந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அவர் வந்து ஒரு கஸ்டமர் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நான் ஜெய்தீப்ன்றவரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பொருள் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ F2 ஃபார் செட்டில்மெண்ட் அண்டு ஃபுல் கேஷே பே பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ 900 ரூபா வந்து பேமெண்ட் கொடுத்துருக்காரு கேஷு. ஸோ இப்போ நீங்கள் சேவ் அண்ட் பிரிண்ட்டு கொடுக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து மீதி நம்ம தர வேண்டிய அமௌண்ட்டு இங்கே பிரிண்ட் ஆகியே வந்திருக்கும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான கமிஷன்ஸும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா F1 ஃபார் நியூ ட்ரான்சாக்ஷன். இது எல்லாமே ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா F1லேருந்து ஆரம்பித்து நம்ம யூஸ் பண்ணுற F12 வரையும் நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பொருள் ஆட் பண்ணுறோம். அவங்க வந்து நான் போய்ட்டு வந்து இது பண்ணிக்கிறேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் போய்ட்டு வந்து வாங்கிக்கிறேன், நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹோல்டு பண்ணணும். ஸோ F12 கொடுத்திங்கன்னா பில் வந்து உங்களுக்கு ஹோல்டு ஆகிடும். அகெயின் அவங்க ரிட்டர்ன் வராங்கன்னா நீங்கள் லோட்லேருந்து எடுத்து ஸோ டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து பில் ப்ராசஸ்ஸு பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து F2 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டு வந்துடும். ஓகேங்களா? கஸ்டமருடைய நேம் கேட்குது. அதாவது நம்ம அங்கே கஸ்டமர் ஹிஸ்ட்ரி எடுக்காமல் டைரெக்டாக இங்கே வந்து கஸ்டமரோட பேரை கூட நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக வாங்குறவங்களுக்கு அவங்களுடைய நேம் மொபைல் நம்பர் மட்டும் வாங்கி நம்ம பில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரிண்ட் எடுக்கணும். இப்போ பில் வராங்க, ரீப்ரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா கூட அந்த பில் நம்பரை இங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிடுறீங்க. ஸ்கேன் பண்ணி பில் ரீப்ரிண்ட் கொடுத்தீங்கன்னா ரீப்ரிண்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு தொகுப்பாக இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம பேக் ஆஃபீஸை பார்க்கலாம்.